நம்ம ஐசிடிஎஸ் சென்டர் அங்கன்வாடியில் போய் அந்த இவங்களை கேட்டாலே அழகாக சொல்லுவாங்க என்னென்ன வகையான உணவு கொடுக்கணும். சத்து மாவுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதே மாதிரி என்னென்ன வயசுல என்னென்ன இணை உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அது சொல்லும்போது நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே அது இணை உணவுலேருந்தே ஆரம்பிச்சிருவோம் சரி விகித உணவு கிடைக்கிறதுக்கு. குழந்தைக்கு பிடிச்சது எல்லாத்தையும் கொடுத்துட்டு குழந்தைக்கு பிடிக்கல சாப்பிட மாட்டேங்குதுன்னு விட்டுறக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. கீரையா என் குழந்தைக்கு பிடிக்காது, பொட்டேட்டோ சிப்ஸா ரொம்ப பிடிக்கும், பிடிக்கிறது கொடுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் கீரையும் கம்பல் பண்ணுங்க. பொட்டேட்டோ சிப்ஸ் இன்னைக்கு சைட் டிஷ் வைக்கிறேன்னா நான் கீரை ரைஸ் வைப்பேன் அப்படிங்கிறத ஒரு கம்பல்சரியா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நிறைய ரெசிபீஸ்லாம் கிட்ஸ் ரெசிபீஸ்லாம் நிறைய வருது. கீரையை கூட்டு தான் செய்யணும், பொரியல் தான் செய்யணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. கீரை வடை கூட செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அதனால குழந்தைக்கு பிடிக்கிற ஐட்டத்தில் நம்மளுக்கு வேண்டிய ஐட்டமை நம்ம அதை இணைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுங்களுக்கு எப்படியாவது அந்த நல்ல உணவுகள்லாம் கிடைச்சிடும். கீரை, காய்கறிகள், பழ வகைகள், முட்டை, மீன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அஃப்கோர்ஸ் 2 டம்ளர் பால், 400 ml மில்க் பர் டே இதெல்லாம் நிச்சயமா ஒரு குழந்தையோட உணவுல இருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டாலே குழந்தை ஹெல்த்தியாக தான் இருக்கும். 2வது ரொட்டீன் வேக்சினேஷன். எந்த தடுப்பூசியும் அந்த குழந்தைங்களுக்கு அந்த வயசுல கிடைக்க வேண்டிய தடுப்பூசிகளை நம்ம விடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே விட்டு போயிருந்தாலும் கேட்சப் வேக்சினேஷன் இப்போ கவர்மெண்ட்லேயே பண்றாங்க. மிஷன் இந்திரதனுஷ்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேயே பண்றாங்க. விட்டு போச்சா, இவ்வளோ நாள் விட்டு போயிட்டியா, பரவாயில்ல, இப்போ வா, நான் இப்போ வயசுக்கு என்ன போட முடியுமோ அதெல்லாம் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்றத நிச்சயமா செய்யறாங்க. அதனால இப்போ முன்னாடியெல்லாம் போட விட்டுட்டேன், இப்போ ஒன்றும் பண்ண முடியல அப்படின்லாம் கிடையாது. இப்போ போனா கூட இந்த வயசுல என்ன போடுவாங்களோ அதை போட்டு விட்டுருவாங்க. அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். 3வது இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், உணவு பாதுகாப்பு, குடிநீர் பாதுகாப்பு, காற்று மாசுலேருந்து பாதுகாப்பு, மஸ்கிட்டோஸ்லேருந்து பாதுகாப்பு, இதெல்லாம் நம்ம செஞ்சாலே குழந்தைங்களுக்கு முக்காவாசி வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம இந்த சீசன்ல வரக்கூடிய மற்ற இன்ஃபெக்ஷன்ஸையும் தவிர்த்துக்கலாம். இப்போ வீசிங் இருக்க பசங்களுக்கு மாஸ்க் ரிஸ்க் இல்லையா? வீசிங் இருக்கும்போது மாஸ்க் போட மாட்டோம். காமனா ட்ரிகர்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோல்டு ஏர், கூலான ஏர் ட்ரிகர். இப்போ ஒரு பைக்ல ஸ்கூல் கொண்டு போய் விட போறாங்க அப்படின்னா அப்ப மாஸ்க் போட்டுக்கலாம். அவங்க அந்த குழந்தைக்கு அப்ப வீசிங் இல்ல, ஸோ அதனால மாஸ்க போட்டு போனா அந்த கோல்ட் ஏர் ஒரு ட்ரிகரா அமையாது. அப்படி அவங்களுக்கு பயமா இருந்தது அப்படின்னு சொன்னா வைசர் போட்டுக்கலாம். வைசர் போட்டு அந்த கோல்ட் ஏர் டைரக்டா ஃபேஸ்ல அடிக்காம நம்ம பாத்துக்கலாம். ஸோ வீசிங் இருக்கும்போது நீங்க மாஸ்க் போட முடியாது, ஏன்னா அவங்க வாயை திறந்துட்டு வாயால முச்சு விடுவாங்க. ஸோ அதிகம் காத்து அவங்களுக்கு தேவைப்படும், ஆக்சிஜன் தேவைப்படும். அந்த டைம்ல நீங்க சொல்ற மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, சரி விகித உணவு அப்படின்னா இவ்வளவு அளவு இருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு காலையில இது இவ்வளவு கொடுக்கணும், மதியானம் இவ்வளவு கொடுக்கணும், நைட்டு இவ்வளவு கொடுக்கணும்னு ஏதாவது விகிதம் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. குழந்தையோட பசிக்கு கொடுக்கலாம், ஆனா நல்ல ஃபுட்டா கொடுக்கணும். இவ்வளவு சாதம் சாப்பிட்டா இதுல ஒரு பருப்பு போடணும், ஒரு காய் சாப்பிடணும், ஒரு ஃப்ரூட் சாப்பிடணும். அதாவது ரெயின்போ டயட் அப்படிங்கறத சொல்லுவோம். ஒரு ரெயின்போ டயட் அப்படின்னா நம்ம பிளேட்டை பார்த்தோம்னா ரெயின்போ கலர் எல்லாமே இருக்கணும். ரெயின்போ கலர் இருந்துச்சுன்னா உங்களோட டயட் பர்ஃபெக்ட் டயட். இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.